அனைவருக்கும் வணக்கம். இன்னென வரும் வேற்றுமை உறுப்பிற்கு இன்னென் சாரியை இன்மை வேண்டும். அப்ப இந்த நூற்பா இன் சாரியை முற்றிலுமாக கெடும் என்பதை உணர்த்துகிறது. எந்த சூழ்நிலையில அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னென வரும் வேற்றுமை உறுப்பிற்கு, அப்ப இந்த சாரியையில முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் என்கின்ற இந்த பெயரிலேயே வேற்றுமை உருவம் இருக்கு. ஒரு வேற்றுமை உருவம் இருக்கு. அவ்வாறு இருக்கும் பொழுது இன் சாரியை அடுத்து மறுபடியும் ஒரு இன் என்கின்ற அந்த வேற்றுமை உருவம் வந்தால் என்ன ஆகும் அப்படி என்றால், இந்த சாரியை முழுவதுமாக கெடும், இன்மை வேண்டும், இந்த சாரி முழுவதுமாக நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, வில இன் வேற்றுமை வருது, நடுவுல இன் சாரியை இருக்கு. அப்போ இந்த இன் வேற்றுமை வந்ததுனால இந்த சாரியை என்ன ஆகுதுன்னா முழுமையாக கெடுகிறது. கெட்டு விளவின் என வருகிறது. இங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க. விளவின் பலா கூட்டல் இன் பலாவின். அப்ப அந்த இன் சாரியையே முழுமையாக இல்லாமல் போகும். இன்மை வேண்டும். தான் இன்றி முடிதல் வேண்டும், தான் இன்றி முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி முழுமையா வராதா அப்படின்னா உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க. பாம்பினில் கடிது தேல் அப்படின்னு சொல்லும்போது, பாம்பு இன் கூட்டல் இது சாரியை, இது வேற்றுமை, கூட்டல் கடிது. இப்ப இந்த மாதிரி ரொம்ப சிறுபான்மையாக இன்சாரியை கெடாதும் வரும். இப்போ பாம்பெண்ணில் கடிது தேல். இப்ப 2 இன் வருது, அதில் ஒன்று சாரியை, ஒன்று வேற்றுமை. ஆனா பொதுவா பெரும்பான்மையாக எப்படி வரும் அப்படின்னா, இன் வேற்றுமை வந்தால் இந்த சாரியை கெடும். இதுதான் இந்த நூற்பா சொல்ல வருகின்ற செய்தி. நன்றி, வணக்கம்.